அதுக்கப்புறம் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த வார டாஸ்க்ல யாரு வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. பாத்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு ஆக்சுவலா பிரஜின பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். திவ்யாவை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அவங்க எல்லாம் ஒரு குரூப்பே இல்ல மக்களே. எஸ். அவங்க யார நாமினேட் பண்ணாங்க? திவ்யா அவர்கள் சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க வொர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா. பிரஜின் அவர்கள் தன் ஒய்ஃப் என்று கூட யோசிக்காமல், தன் வாழ்க்கையில் என்ன இன்னல்கள் வரும் என்று பத்தி கவலைப்படாமல், சாண்ட்ரா பெயரை வந்து சூப்பரா சொல்றாப்ல. இன்னைக்கு அது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணது என்னமோ பாலிஷா 24/7 பார்த்தா அவ்வளவு முட்டு கொடுத்து கடைசியா சாண்ட்ரா பேரை சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் நம்ம கப்பலா ஆடுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க டோய். இப்ப நம்ம உஷாராயிரணும் டோய் அப்படின்ற மாதிரி இவங்களாம் நான் குரூப் இல்லைன்றது காட்டுறதுக்காக ஒரு டிராமா ஆடின மாதிரி தான் நான் பார்த்தேன். தெரிஞ்சு ஏன்னா ஒரு பிரச்சனையில கூட நான் இன்னைக்கு கூட அவங்க மேலதான் ஓட்டு போட்டேன். அது உங்களுக்கு பயாஸ்டா இருந்துச்சா? நான் அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றப்பே அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக பண்ண வேலை தான் அது. அது வந்து ப்ரீ பிளானிங். ஓகேவா? இதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில அது வந்து சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் தான் அந்த ஜெயில் ப்ராசஸ்க்கு தள்ளப்படணும் அப்படின்னு ஜெயில் தானே ஜாலியா இருக்குன்ற ஒரு மனநிலையில தான் அவங்க இருந்தாங்க.